வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் வாபஸ். அமைச்சர் நமச்சிவாயத்துடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. காற்று மாசுபாடு அதிகரிப்பு குறித்து ஆய்வு. தீபாவளி பண்டிகை எதிரொலி. இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்து. தனியார் நிறுவன மேலாளர் ஹெல்மெட்டுடன் தலைநசுங்கி உயிரிழப்பு. மீண்டும் பணி வழங்க கோரிக்கை. பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பம்பை உடுக்கையுடன் போராட்டம். இனி விரிவான செய்திகள். அமைச்சர் நமச்சிவாயத்துடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் மாணவர்களின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் காரைக்கால் வளாக பேராசிரியர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறி கடந்த 9ஆம் தேதி பல்கலைக்கழக மாணவர்கள் துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மாணவர்களின் போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்ததால் போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். மேலும் 6 மாணவிகள் உட்பட 24 மாணவர்களை போலீசார் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்தது. புதுவையில் பள்ளி கல்லூரி மாணவர்களுடன் ஒட்டுமொத்தமாக கவர்னர் மாளிகையை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்பினர் அறிவித்தனர். இந்நிலையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு உள்ளிட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள், மாணவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களது போராட்டத்தை திரும்ப பெறுவதாக ஒப்புதல் அளித்தனர். தீபாவளி பண்டிகை எதிரொலியாக காற்று மாசுபாடு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் வரும் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக இனிப்பு, பட்டாசு, புத்தாடை விற்பனை சூடு பிடித்துள்ளது. தீபாவளியின் அடையாளமாக திகழும் பட்டாசு தயாரிக்கும் இடங்களில் தரமான பட்டாசுகள் தயார் செய்யப்படுகிறதா என்று போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விதவிதமான பட்டாசுகளை பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். இதனிடையே தீபாவளி அன்று வெடிக்கும் பட்டாசுகளால் ஒளி மற்றும் காற்று மாசுபாடு ஏற்படுவது வழக்கம். ஆண்டுதோறும் புதுவை அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் இணைந்து தீபாவளிக்கு முன் 7 நாளும் அதற்கு பிறகு 7 நாட்கள் என்று மொத்தம் 14 நாட்கள் தொடர்ச்சியாக காற்றின் மாசு குறித்து ஆய்வு செய்வது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக காற்றின் மாசு அளவை புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தீபாவளிக்கு முன்னுள்ள காற்று மாசுபாடு மற்றும் ஒலி மாசுபாடு குறித்து மாசு கட்டுப்பாட்டு குழு இளநிலை அதிகாரி முதலியார்பேட்டை, ரெட்டியார்பாளையம், காரைக்கால், கோவில்பத்து ஆகிய இடங்களில் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் நிறுவன ஊழியர் ஹெல்மெட்டுடன் தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் திருக்குறிப்பு தொண்டநகரை சேர்ந்தவர் ராஜா. புதுச்சேரி குருமாம்பேட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் உதவி மேலாளராக பணிபுரிந்து வந்தார். திருமணமாகி பவானி என்ற மனைவியும் 10 மாத ஆண் குழந்தையும் உள்ளது. ராஜாவும் நிறுவனத்தின் உடன் பணிபுரியும் பொறியாளர் புஷ்பராஜ் என்பவரும் இருசக்கர வாகனத்தில் ஒன்றாக பணிக்கு செல்வது வழக்கம். அதுபோல நேற்று காலை இருவரும் இருசக்கர வாகனத்தில் வளவனூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு வந்துள்ளனர். ராஜா ஹெல்மெட் போட்டு பைக்கை ஓட்டி சென்றுள்ளார். பின்னால் புஷ்பராஜ் அமர்ந்து சென்றார். புதுச்சேரி டிவி மலை ரோடு செல்லிப்பட்டு சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிரே அதிவேகமாக வந்த லாரி மோதியுள்ளது. இதில் தூக்கி வீசப்பட்ட ராஜா மீது லாரியின் வலது பின்பக்க டயர் ஏறியது. இதில் ஹெல்மெட் உடைந்து தலை நசுங்கி ராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புஷ்பராஜ் வலது காலில் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து புஷ்பராஜ் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பம்பை உடுக்கையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும். மாதம் 10,500 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் உறுதிமொழியை நிறைவேற்றிட அனுப்பிய கோப்பிற்கு காலம் காட்டாமல் கவர்னர் மற்றும் தலைமை செயலர், துறை செயலர்கள் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அண்ணா சாலையில் கையில் உடுக்கை, வேப்ப இலை எடுத்துக்கொண்டு நூதன முறையில் மாநில அரசை கண்டித்து பேரணியாக சென்றனர். தொடர்ந்து அண்ணா சிலை சதுக்கம் அருகே சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கைது செய்தனர். ஊதிய உயர்வு வழங்காததற்கு கண்டனம் தெரிவித்து ஆஷா பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 500க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் வீடு வீடாக சென்று குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதா உள்ளிட்ட சுகாதார பணிகளுக்கு உதவியாக இருந்து வருகின்றனர். இவர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே ஆஷா பணியாளர்களுக்கு 10,000 18,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் மாதம் குறித்த நேரத்தில் ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் முதலமைச்சர் அறிவித்த ஊதிய உயர்வை வழங்காததை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் உள்ள இயக்குநர் அறையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் இயக்குநர் கோவிந்தராஜ் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து தர்ணாவில் இருந்து அவர்கள் கலைந்து சென்றனர். மரக்காணம் அருகே வீட்டில் நகை திருட்டில் ஈடுபட்ட ஆசிரியர் உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த வடநற்குணம் கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். இவரது வீட்டில் கடந்த 9ஆம் தேதி மர்ம நபர்கள் புகுந்து 13 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதன் மதிப்பு 10 லட்சத்திற்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து பிரம்மதேசம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தியதில் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் மணிகண்டன் வீட்டில் புகுந்து கொள்ளையடித்தவர்கள் அவரது உறவினரும் அதே பகுதியை சேர்ந்தவருமான சிவகுமார் மற்றும் ஏந்தூர் பகுதியை சேர்ந்த பிரவீன்குமார் என்பது தெரிய வந்தது. பட்டதாரி ஆசிரியரான சிவகுமார் ஆன்லைன் லாட்டரியில் 20 லட்சத்திற்கு மேல் பணத்தை இழந்துள்ளார். லாட்டரியில் இழந்த பணத்தை பெறுவதற்காக பிரவீன்குமாருடன் சேர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்ததா. 2 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 13 பவுன் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்புவனை தொகுதியில் 300 பயனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுவை அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாநிலம் முழுவதும் முதியோர், விதவை, முதிர்கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்டோர், திருநங்கைகள் என 10,000 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த 18ஆம் தேதி முதல்வரால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள், திருநங்கை ஆகியோர் என 300 பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் மினரல் வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் பொதுப்பணித்துறை சார்பில் வழங்கப்படும் கார்ப்பரேஷன் வாட்டர் தூய்மையாக இல்லாத காரணத்தால் மினரல் வாட்டரை மக்கள் நாடி செல்கின்றனர். ஒரு வாட்டர் கேன் 30 ரூபாய் என்ற அளவில் வீடுகள் தோறும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களில் சிலர் நேரடியாக சென்று வாங்கி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வாட்டர் கேன் சப்ளை செய்யப்பட்டுள்ளது. அந்த தனியார் நிறுவனம் சார்பில் சப்ளை செய்யப்பட்ட வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்ததை கண்டு உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து வாட்டர் கேன் போடும் நபர்களிடம் புகார் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இவர்கள் வாட்டர் கேனை சுத்தம் செய்யாமலும் பழைய வாட்டர் கேனில் தண்ணீர் நிரப்பி வந்து கொடுப்பதாக புகார் கூறும் அவர் சம்பந்தப்பட்ட உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள வாட்டர் கேன் பிசினஸ் செய்யும் அலுவலகங்களில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கார்ப்பரேஷன் வாட்டர் சுத்தமாக இல்லை என்பதால் தான் அனைவரும் மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதாகவும், ஆனால் அந்த மினரல் வாட்டர் சுத்தம் இல்லாமல் கொடுப்பதால் மக்கள் எங்கு செல்வது என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். புதுச்சேரியில் விநியோகிக்கப்படும் வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் புதுவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட CSR நிதியில் மல்லாடி கிருஷ்ணாராவ் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டதாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இதன் மீது CBI விசாரணை வைக்க வேண்டும் என்றும் மல்லாடி கிருஷ்ணாராவ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் MLA
ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணாராவ் அமைச்சராக இருந்தபோது மக்களுக்காக உழைத்ததை விட கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக அதிக அளவில் உழைத்திருப்பதாகவும், முதலமைச்சராக வைத்திலிங்கம் இருந்தபோது ரிலையன்ஸ் நிறுவனத்திற்காக பல பணிகளை செய்து முடித்திருக்கிறார். ரிலையன்ஸ் மற்றும் ஆயில் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட CSR நிதி முழுவதும் செலவு செய்யப்பட்டு விட்டதா என்பதை அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏனாமில் பாரிஸ் ஈவில் டவர் கட்டப்பட்டதில் ஊழல் நடந்திருக்கிறது என்றும், அந்த டவர் தற்போது துருப்பிடித்து வீணாகி இருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஆந்திர ஒப்பந்ததாரர்கள் அடிக்கடி சந்திப்பது, இலங்கைக்கு சென்ற அமைச்சர்களை சந்தித்தது எதனால் என்று குறிப்பிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மல்லாடி கிருஷ்ணாராவ் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு சொத்து இருக்கிறதோ தற்போது எவ்வளவு சொத்து இருக்கிறது என்ற மதிப்பையும் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களால் புறந்தள்ளப்பட்ட மல்லாடி கிருஷ்ணாராவ் தோல்வி அடைந்த பின்னரும் அரசு பதவி மற்றும் முதலமைச்சரை கையில் வைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் மாண்பையும் மரியாதையையும் குலைத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கலாம் ஓட்டுநர் சங்கம் சார்பில் ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டன. கலாம் ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக 4ஆம் ஆண்டாக தீபாவளி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சங்க தலைவர் ஆனந்தசேகர், துணைத் தலைவர் மூர்த்தி, செயலாளர் சுரேஷ் என்கிற ஆறுமுகம், துணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் ராஜசேகர், பொறுப்பாளர்கள் ஸ்ரீனிவாசன், பிரபு, சரவணன், ஜான் பீட்டர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் பட்டாசு மற்றும் சீருடைகள், இனிப்புகள் வழங்கப்பட்டது. வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் புரட்டாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அன்னதானத்தை வழங்கினர். 7வது ஆண்டாக இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன், சிவாலய இளங்கோவன், புருஷோத்தமன், ராஜேஷ், விஜயராஜ், சண்முகம், சங்கரன், ஜெயந்தி, பாலாஜி, முனுசாமி, சேகர் ஐயர், கோவிந்தன், சக்கரவர்த்தி, சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அன்னதானத்திற்கான உபயத்தினை வள்ளலார் கணேஷ் மற்றும் ரவிவர்மா குடும்பத்தினர் செய்திருந்தனர். ஞானமேடு ஸ்வர்ணகர்ஷ பைரவர் ஆலயத்தில் நடைபெற்ற தேய்பிறை அஷ்டமி விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் இடையர்பாளையம் ஞானமேடு சப்தகிரி நகரில் உள்ள அருள்மிகு சொர்ணகர்ஷண பைரவர் ஆலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றதா. பைரவருக்கு மஞ்சள், மாப்புடி, பஞ்சாமிர்தம், பழங்கள், தேன், பால், தயிர், கரும்புச்சாறு, இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ முத்துக்குருக்கள் செய்திருந்தார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 11,865 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 94,920 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2040 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் வாபஸ். அமைச்சர் நமச்சிவாயத்துடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. காற்று மாசுபாடு அதிகரிப்பு குறித்து ஆய்வு. தீபாவளி பண்டிகை எதிரொலி. இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்து. தனியார் நிறுவன மேலாளர் ஹெல்மெட்டுடன் தலை நசுங்கி உயிரிழப்பு. மீண்டும் பணி வழங்க கோரிக்கை. பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பம்பை உடுக்கையுடன் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.